அதிக இராணுவ பட்ஜெட் கொண்ட அமெரிக்கா தன்னோட கையிருப்பில் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் தீர்ந்து போனதுனால ஈரான் போரில் பெரும் சவால்களை சந்தித்துட்டு இருக்கு. பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு பனிப்போர் காலத்து ஏவுகணைகளை தூசு தட்டி எடுத்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு பென்டகன் தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஈரானுடைய முக்கியமான இலக்குகள் மேலே அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சில நாட்கள் போர் நிறுத்தம், சில நாட்கள் கடுமையான தாக்குதல் அப்படின்னு எண்டு காடே இல்லாமல் போர் தொடர்ந்துட்டு இருக்குது. ஈரான் மேலே இந்த போரை நடத்துறதுக்கு அமெரிக்கா நாளொன்றுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆயுத செலவுகளும் அடக்கம். உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான இராணுவத்தை கட்டமைச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிநவீன ஆயுதங்களையும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கு காலியாகி வருவதா பென்டகன் கவலை தெரிவிச்சிருக்கு. விமானப்படையினுடைய நேரடி தலையீடு இல்லாமல் எதிரி நாட்டின் இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவக்கூடிய ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம், அதே போல் அதிநவீன ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ், இது எல்லாத்தையுமே ஈரானுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்திட்டதா சொல்லப்படுது. அமெரிக்க கடற்படை கப்பல்கள், அதே போல் நீர்மூழ்கி கப்பல்கள்லேருந்து ஏவப்படக்கூடிய நீண்ட தூர டோமஹாக் ஏவுகணைகளுடைய கையிருப்பும் கூட 50% வரைக்கும் குறைந்து விட்டதா பென்டகன் கவலை தெரிவிச்சிருக்கு. இந்த டோமஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் மினாப் நகரில் இருக்கக்கூடிய ஷஜாரே தைபி அப்படிங்கிற பெண்கள் தொடக்கப்பள்ளி மேலே பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதில் 150 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்படையினுடைய கண்காணிப்பு கோபுரங்கள், கம்யூனிகேஷன் நோட்ஸ், அதே போல் இராணுவ தளங்கள் மேலெல்லாம் ஒரே நாளில் 49 டொமோஹாக் மிசைல்ஸ் ஏவி அட்டாக் பண்ணாங்க. இந்த டொமோஹாக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க படைகளுடைய முதன்மையான பாதுகாப்பு அரணாவும் தாக்குதல் வியூகத்தினுடைய தூணாவும் திகழக்கூடிய ஒன்று. இந்த டொமோஹாக் மிசைல்ஸ் 1600 கிலோமீட்டர் தொலைவில் நின்றிருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவ முடியும். விமானிகளுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் எதிரியினுடைய இலக்குகளை துல்லியமாக அழிக்க முடியுங்கிறது தான் இதனுடைய ஸ்ட்ரென்த். அமெரிக்க கடற்படையினுடைய அனைத்து முக்கியமான போர்க்கப்பல்கள்லையும் இந்த டொமோஹாக் மிசைல்ஸ் அப்படிங்கிற அந்த மிசைல்ஸை ஏவக்கூடிய வெர்டிக்கல் லான்ச்சிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கும். 1991 வளைகுடா போரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா எந்த ஒரு பெரிய போரை தொடங்கினாலும் முதல் அடி எடுத்து வைக்கிறதுங்கிறது இந்த டொமோஹாக் மிசைல்ஸ் மூலமாக தான். இதனோட கையிருப்பு குறையும் போது அமெரிக்க இராணுவம் பெரும் கவலை கொள்கிறது. காரணம், இதை தயாரிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆகும். ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதே போல் ட்ரோன் தாக்குதல்கள்லேருந்து காத்துக்கொள்றதுக்கு அமெரிக்கா அதிக அளவிலான பாதுகாப்பு மிசைல்ஸை பயன்படுத்தி இருக்குது. அமெரிக்காவுடைய மிக முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்பான தாழ் இடைமறிப்பு ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 80% செலவழிக்கப்பட்டுருச்சு. அதே போல் பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்பினுடைய இடைமறிப்பு மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட கையிருப்பும் 65% குறைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வருது. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ இலக்குகளை ஈரான் தாக்கும்போது தாட், அதே போல் பேட்ரியாட், இந்த அமைப்புகள் தான் ஏவுகணைகளை இடமறித்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவை. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான இடைமறிப்பு ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, இன்டர்செப்டர்ஸ், இது தீர்ந்து போனதுனால ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதே போல் ட்ரோன்களை தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இப்போ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள், போர்க்கப்பல்கள், அதே போல் இஸ்ரேலோட முக்கியமான உட்கட்டமைப்புகள் நேரடியாக ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளாகி பெரும் சேதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அமெரிக்காவோட இந்த ஏவுகணை பற்றாக்குறை அப்படிங்கிறது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளுக்கும் பெரும் கவலையை அல்லது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய தாட் மற்றும் பேட்ரியாட் இந்த பாதுகாப்பு வலயம் பலவீனம் அடைஞ்சதுனால அவங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதே போல் குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள் ஈரானிய தாக்குதலுக்கு நேரடியாக இலக்காகக்கூடிய அபாயமும் இருக்கிறது. டொமோஹாக் போன்ற நீண்ட தூர துல்லிய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அது காலியாச்சுன்னா அமெரிக்காவால் பாதுகாப்பான தொலைவிலிருந்து வான்வழி தாக்குதலை நடத்த முடியாது. ஈரானோட நிலத்தடி ஏவுகணை தளங்களை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா F-35B2 போன்ற போர் விமானங்களை ஈரானிய வான் எல்லைக்குள்ளே நேரடியாக அனுப்ப வேண்டியிருக்கும். வான் எல்லைக்குள்ளே சென்றால் S-300 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு விமானிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மத்திய கிழக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டு வருகின்றன. அந்த அளவுக்கு அங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஜெர்மனி, இத்தாலி, அதே போல் போலந்து நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் இருப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்ரியாட், அதே போல் தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள்
மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றன. ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து சவுதி, அமீரகம், அதேபோல் இஸ்ரேலோட இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பாதுகாக்கிறதுக்கு தாட், அதேபோல் பேட்ரியாட் PAC-3 ஏவுகணைகள் அவசரமாக கொண்டு வரப்படுகின்றன. ஈரானிய நிலத்தடி வெடிமருந்து கிடங்குகள், அதேபோல் வான் பாதுகாப்பு ரேடார்களை தூரத்திலிருந்தே தாக்கிறதுக்கு கடற்படை கப்பல்களுக்கு தேவையான மிசைல்ஸ் சரக்கு விமானங்கள் மூலமாக கொண்டு சேர்க்கப்படுகின்றன. டொமஹாக், பேட்ரியாட் போன்ற ஏவுகணைகள் மிகப்பெரிய எடை கொண்டவை. இதை வழக்கமான வணிக கப்பல்களில் அனுப்புனா காலதாமதமாகும். இதனால் அமெரிக்கா தன்னுடைய ராட்சச C-17 குளோப் மாஸ்டர், அதேபோல் C-5 கேலக்ஸி சரக்கு விமானங்களை ஐரோப்பா மற்றும் பசிபிக் தளங்கள்லேருந்து இரவோடு இரவாக கிழக்குக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறத்துக்கு ஏர் பிரிட்ஜ் அமைச்சு சரக்கு விமானங்களை அமெரிக்க இராணுவம் இயக்க தொடங்கியிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ராட்சச சரக்கு விமானங்கள் சீரான இடைவெளியில் ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மற்றொரு தளத்தில் தரையிறங்கும். பொருட்களை இறக்கிய உடனே மீண்டும் அடுத்த கட்ட பணிக்கு விமானங்கள் திரும்பும் வகையில் ஒரு ரேஷனல் லூப் உருவாக்கப்படும். இதுதான் ஏர் பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏர் பிரிட்ஜ் மூலமாக 24 மணி நேரத்துக்குள்ளே தேவையான ஏவுகணைகளை இடமாற்றம் செய்ய முடியும். இப்போ முக்கியமான போர்க்களங்களில் ஏவுகணை பற்றாக்குறை ஏற்படும் போது அமெரிக்கா தன்னுடைய ராட்சச இராணுவ விமானங்களை பயன்படுத்தி இந்த ஏர் பிரிட்ஜை அமைக்கிறாங்க. இந்த ஏர் பிரிட்ஜ் நடவடிக்கையின் போது ராட்சச சரக்கு விமானங்கள் வழியில் எங்கும் நிற்காமல் தடையின்றி இலக்கை அடையிறதுக்காக காற்றில் பறந்தபடியே எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-46 டேங்கர் விமானங்களையும் அமெரிக்கா களமிறக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயுத பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு பனிப்போர் காலத்து பழைய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இராணுவ தளவாடங்களையும் தூசி தட்டி மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் நவீன மின்னணு சிப்ஸ், அதே போல் GPS பொருத்தி புதிய ஏவுகணைகளாக மாற்றக்கூடிய பணியை அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் முடுக்கி விட்டுருக்கிறாங்க. டொமஹாக் மிசைல்ஸோட ஆரம்ப கால மாடல்களை நவீன BlackFi தரத்திற்கு அப்டேட் செய்து போர்க்களத்திற்கு அனுப்பக்கூடிய பணிகளும் நடைபெற்றுட்டு. மற்ற பிராந்தியங்களிலிருந்து ஏவுகணைகளை திருப்புறது அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் தற்காலிக நிவாரணத்தை அளித்தாலும் அமெரிக்காவுக்கு சில ஆபத்துகளையும் உருவாக்கும். இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க சேமிப்புகள் காலியாச்சு அப்படின்னா யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க முடியாத நிலை ஏற்படும். அதனால் இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ராபிங் பீட்டர் டு பே பால் அப்படிங்கிற ஒரு தற்காலிக நடவடிக்கையாகத்தான் அமையும். இதன் காரணமாக தான் ஈரான் போர் குறித்து அடிக்கடி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எதிரியினுடைய மலிவான ட்ரோன்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அதிக விலை இருக்கக்கூடிய ஏவுகணைகளை விரயம் செய்ததன் விளைவை அமெரிக்கா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுத பற்றாக்குறை போரின் போக்கை மாற்றுவது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா போன்ற நாடுகளுக்கு சாதகமான போர்க்களச் சூழலை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாகவும் உருவெடுத்திருக்கிறது.